ஸ்மெல்லுமே வந்து ஃபுட்டில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஃபிஷ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். ஏன்னா இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபா பிடிக்கும். ஸோ அதனால் இவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வாங்கி 1 வருஷம் ஆகிடுச்சு, வளர மாட்டுது. அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறேன், வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன், நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா வளராது. இதில் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 216 × 10 2160 இருக்குது. இப்போ ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தா தாறுமாறாக இருக்குது. எப்படி தான் இதில் இதெல்லாம் உயிரோடு இருக்குன்னே புரியலை. இவ்வளோ வருஷம் வந்து நான் ஆம்பர் தான் போட்டிருந்தேன். எனக்கு க்ரோத் ஸ்லோவாலாம் கிடையாது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஏன் எனக்கு ஸ்லோவாக இருக்குது? புதுசாக வந்து 2 ஃப்ளவரான் வாங்கியிருக்கேன். ஒன்று வாங்குறப்பே வந்து அதை ஒரு வீடியோவாக போட்டேன், இன்னும் வந்து எங்கேயுமே சொல்லலை. ஸோ என்ன ஃப்ளவரான் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். ஃபுட்டுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து ஆம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பில்லட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளவரானு இல்லை, எந்த ஒரு மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் என்கிட்ட க்ரோத்தே கிடையாது. முன்ன வந்து நல்லா வளர்ந்துச்சு. இப்போ ஏன் என்கிட்ட க்ரோத் இல்லை, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்றைக்கி வந்து என்னோட 2 புது ஃப்ளவரான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் அழுக்கு தண்ணியே பார்க்க போகிறோம். தண்ணி எல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது, கண்டுக்காதீங்க. வந்து நம்ம ஜிபியிலேருந்தே போயிடலாம். ஸோ இந்த ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினாலேருந்து பெரிய ரிசல்ட் கிடையாது. இப்போ கடைசி ஒரு 2 வீக்ஸாக தான் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. இன்னும் எதுக்குமே ஃபுட்டு போடலை, அப்போ தான் கேமரா கிட்ட வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12 நாளில் பார்த்தீங்கன்னா கண்ணால் விஷுவலாக வந்து நல்லா பயங்கரமான ரிசல்ட் வந்து இது கொடுத்தது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லட். ஸோ பில்லட் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் விஷுவலாக வந்து ரிசல்ட் எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுது. ஹம்பியட், எக்ஸோ ஹம்பியடு, ஸோ பாப்புலரான ஃபுட்டு. இது வந்து அக்வாஸ்டார் அவங்களோட ஃபுட்டு தான். பில்லட்டை வந்து வாங்கி ரீபேக்கிங் பண்ணி செல் பண்ணுறாங்க. ரேட்டு வந்து 350 அரௌண்டு வந்து குளத்தூரில் வருது. மற்ற இடத்துல மேபி ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது நான் ஹெவியாக தான் கொடுக்குறேன். காலையில் கொடுப்பேன், மதியம் கொடுப்பேன், அப்புறம் ஈவினிங், இந்த மாதிரி 3 வேளை கொடுப்பேன். வயிறு டைட்டுக்கு நான் கொடுப்பேன். 10 பில்லட்ஸ் 12 பில்லட்ஸ் அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறேன், க்ரோத் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த வளர்கிற வயசு வந்து குறிப்பிட்ட வயசு தான். ஸோ அந்த வளர்ச்சி அடையிற வயசை தாண்டி ஒரு வருஷத்தை தாண்டி மீன் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம என்ன தான் ஃபுட்டு கொடுத்தாலும் மீன் வளராது. வளர்கிற வயசில் தான் அது வளரும், சரிங்களா? ஸோ இந்த பில்லட்டு தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஆம்பரோட நல்லா இருக்குது. ஆம்பரோட நல்லா இருக்குன்னா எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷு ஃபுட்டில் வந்து கலர் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். பில்லட் வந்து ப்ரௌனாக இருக்குது. இது ஃபீட் பண்ணுறப்ப எனக்கு ஃபிஷ்ஷோட பூப் வந்து டார்க் க்ரீனாக வருது, மீனோட கக்கா வந்து டார்க் க்ரீனாக வருது. ஆம்பர் ஃபீட் பண்ணுறப்ப ரெட் கலரில் வரும், பில்லட் கலர்லேயே வரும். ஸோ அது வந்து கலர் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி நானே கெஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ ஹம்பியட் பார்த்தீங்கன்னா விஷுவலாகவே வந்து மீன் க்ரோ ஆகிறது எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சுது. ரிசல்ட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்கல. ஸ்மெல்லுமே வந்து ஃபுட்டில் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஃபிஷ் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். இப்போ எதனா ஃபிஷ் வந்து ஃபுட்டு சாப்பிட மாட்டுது, அது வந்து வார்ம்ஸ்லேருந்து ஃபுட்டுக்கு நான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்மெல்லு ஓவர், நம்ம கை வச்சோனாலே கையிலேயே அவ்வளோ பயங்கரமாக வரும். ஸோ ஈஸியாக வந்து ஃபிஷ்ஷுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஹம்பியடை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மீன் வளர்கிற வரைக்கும் மட்டும்தான் ஹம்பியட் வச்சுருப்பேன். ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த ஏஜை தொடுறப்ப திருப்பி வந்து நான் ஆம்பருக்கே வந்து மாறிடுவேன். ஸோ க்ரோத்தை புஷ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதிக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க, 43% போட்டிருக்கு. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஏன்னா க்ரோத் இந்தளவுக்கு பயங்கரமாக புஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ ப்ரோட்டீன் அதிகமான இருக்கிற ஃபுட்டு நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஒன்று வயசு ஆக ஆக டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்படும், சரிங்களா? ஸோ அதனால் மேபி ஸ்விம் பிளாடரோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி டைஜஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ஸ்பேஸ் கொடுத்து மீனை ஓடி ஆடி வச்சுக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஹம்புக்கு மேலே ஒரு ஹம்ப் வரும், குட்டியாக கட்டி மாதிரி. அதிக ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டு போட்டால் எல்லாத்துக்கும் வரும்னு இல்லை, இதெல்லாமே வந்து சான்சஸ் இருக்குது வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் திரும்பி ஆம்பர் மாறிடுவேன். ஆம்பர் இருக்குது, என்னோட அடல்ட்டுக்கெலாம் வந்து நான் ஆம்பர் தான் போடுறேன். அதை தாண்டி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கும் ஆம்பர் தான் போடுறேன். எப்பயுமே ஒரு 4 பாக்கெட் வந்து வச்சுருப்பேன், இங்கே தான் இருக்கும் எங்கேயாச்சும், அது இருக்குது பாருங்கள். ஸோ எப்பயுமே வந்து ஆம்பர் ஒரு 4 பாக்கெட் நான் வச்சுப்பேன். ஸோ ஆம்பருன்றது ஸ்டேபிளான ஃபுட்டு, க்ரோத்தை வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக வச்சுக்கும். புஷ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம எக்ஸா ஹம்பியட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து அடல்ட் வரைக்கும் போடுறது நல்லது கிடையாது, சரிங்களா?
ஸோ இதுதான் என்னோட மீனுக்கு இனி ஃபாலோ பண்ண போகிறேன். அது எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வேறு எதனா உங்ககிட்ட ஒரு ஐடியாவோ மெத்தடோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் வந்து நான் ஆம்பர் தான் போட்டிருந்தேன். எனக்கு growth ஸ்லோவாலாம் கிடையாது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஏன் எனக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் வந்து வாட்டர் டிடிஎஸ் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. வாட்டர் டிடிஎஸ் இதுக்கு முன்னாடி 200லேருந்து 300 தான் எங்கள் வீட்டில் இருந்தது. மண் இடம் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மழை பெய்யுது அப்படின்னா மழை தண்ணி வந்து ஈஸியாக நிலத்துக்கு போயிடும். இப்போ அந்த இடத்துல வந்து ரூம்லாம் கட்டிட்டோம். மழை தண்ணி என்ன பண்ணது, நிலத்துக்கு வந்து நேரடியாக கீழே நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டுது. ஸோ அதனால் டிடிஎஸோட லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வந்திருக்கு. இத்தனை வருஷமாக நான் நோட் பண்ணல. ஒரு 2 இயர்ஸாக வந்து என்கிட்ட ஃபிஷ்ஷில் growth கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டரோட டிடிஎஸ் ஏறி இப்போ 2000 வரைக்கும் இருக்குது. மழை பெய்ஞ்சுது அப்படின்னா அரௌண்ட் 1500 வருது. மழை பெய்யலை, கொஞ்ச நாள் மழை பெய்யாமல் நல்லா இருக்குது அப்படின்றப்ப டிடிஎஸ் 2000 தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோட டிடிஎஸோட கண்டிஷன். இப்போ டிடிஎஸ்னால growth இல்லைன்றதை நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் செக் பண்ணுறப்ப 200 300 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் செக்கே பண்ணல. இப்போ ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்தா தாறுமாறாக இருக்குது. எப்படி தான் இதில் இதெல்லாம் உயிரோட இருக்குன்னே புரியலை. அதான் ஹார்டியான ஃபிஷ்ஷுன்றதுனால உயிரோட இருக்குது, பட் growth இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ டிடிஎஸை குறைக்கிறதுக்காக நான் கேன் வாட்டர் வந்து இதில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வேறு எதுலேயுமே கேன் வாட்டர் கிடையாது. புதுசாக வாங்கின கம்ஃபாக்கும் ஆட் பண்ணணும், இன்னும் பண்ணலை. அதனால் அதில் growth இன்னும் எதுவுமே எனக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ பண்ணேன் அப்படின்னா வரும். இதில் அரௌண்ட் ஒரு 30% வந்து நான் கேன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். %30 வந்து இதில் ஆரோ வாட்டரு, 60% வந்து போர் வாட்டரு. இப்போ டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1750 இருக்குது. பயங்கரமான டிடிஎஸ். பட் இதுலேயே வந்து இவருக்கு growth இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆட் பண்ணதுனால டிடிஎஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இதில் கம்மியாக கிடையாது. 100% வந்து இது போர் வாட்டர் தான். இதில் டிடிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 216 × 10 2160 இருக்குது. ஸோ இந்த வாட்டருக்கும் கேன் வாட்டர் ஆட் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட 500 டிடிஎஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து 50% கேன் வாட்டரு, 50% போர் வாட்டரு. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆஃப் ஆயிடுச்சா? அரௌண்ட் 670 கிட்ட வருது. ஸோ 50% கேன் வாட்டர் ஆட் பண்ணால் இங்கே வந்து நமக்கு 600 கிட்ட நமக்கு டிடிஎஸ் கிடைக்கிது. ஆனால் மேலே வந்து 30% கேன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து எனக்கு டிடிஎஸ் 1700 கிட்ட போகுது. அரௌண்ட் 400 to 500 இருந்தால் நல்லது. நான் 300 கிட்ட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போக போக வந்து நான் இப்போ இது வாட்டர் சேஞ்ச் இனி பண்ணுறேன்னா 50% இறக்கிட்டு 50% வந்து நான் ஆரோ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ தான் ஆட் பண்ணுவேன். ஸோ போக போக எனக்கு டிடிஎஸ் வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ இதுதான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். மேலே ஏன் நான் கேன் வாட்டர் ஆட் பண்ணியும் எனக்கு டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்னா, போக போக எப்படி இருந்தாலும் ஃபிஷ் இதில் இருக்க பூ போட போட வந்து டிடிஎஸ் ஏறிட்டு தான் போகும். ஸோ நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். மேலே வந்து நான் ரொம்ப நாளாக எதுக்குமே வந்து தண்ணி மாற்றலை, அதனால் எனக்கு டிடிஎஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வாட்டர் சேஞ்ச் வந்து வீக்லி 30% பண்ணணும், 20% பண்ணணும்னு சொல்கிறது நைட்ரேட் லெவலை குறைக்க மட்டும் இல்லை, டிடிஎஸ் லெவலையும் வந்து குறைக்கிறதுக்கு தான். ஸோ மேலே வாட்டர் சேஞ்ச் பண்ணாதனால தான் எனக்கு டிடிஎஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆரோ வாட்டரு, அது வந்து போர் வாட்டர், டைரக்ட் போர் வாட்டர். ஃபிஷ்ஷெல்லாம் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே போகுது. இப்போ எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுவோம். முதல் ஆரோ வாட்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆரோ வாட்டர் 110 கிட்ட போகுது. எங்கள் போர் வாட்டரோட டிடிஎஸ் அதிகன்றதுனால 110 கிட்ட போகுது. யூஸ்வலாக ஆரோ வாட்டர் 60 to 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். பிலோ 100 தான் இருக்கும். கேன் வாட்டரும் அப்படி தான், பிலோ 100 தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆரோ வாட்டரோடது. இது டைரக்ட் போர் வாட்டர், ஃபிஷ்ஷு விடாத தண்ணி. அரௌண்டு ஓகே 1600 கிட்ட வந்து டிடிஎம் போகுது. ஸோ ஒரு 10 நாள் முன்னாடி வந்து மழை பெஞ்சுது. நைட் ஆனாலே மழைன்னு சொல்லிட்டு மழை வந்துட்டு இருந்துச்சு. அந்த மழை பெஞ்சதுனால இப்போ டிடிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் 2 days முன்னாடி நான் செக் பண்ணேன், டிடிஎஸ் 1500 இருந்துச்சு. இப்போ 100 டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மழை இல்லைன்னா டிடிஎஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது எனக்கு. ஸோ 1600 இப்போ டைரக்ட் போர் வாட்டரில் எனக்கு டிடிஎஸ் இருக்குது. ஆனால் ஒன்று கூட நான் எதிர்பார்த்த டிடிஎஸே கிடையாது ஏற்கனவே. ஆனால் என்னோட போர் வாட்டர் டிடிஎஸ் எனக்கு தெரியும். கீழே அந்த 50% கேன் வாட்டரும் 50% போர் வாட்டரும் ஆட் பண்ணேன். இம்போர்ட்டட் டேங்கோட டிடிஎஸ் என்னன்றதும் தெரியும். மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிடிஎஸே தெரியாது. செக் பண்ணால் ரிசல்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஜிபிக்கெலாம் டிடிஎஸ் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா 30% கேன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சரி கம்மியாக இருக்கு போல, அதான் க்ரோத் இருக்குன்னு நினச்சா தாறுமாறாக இருக்குது. 1700 இருக்குது டிடிஎஸ்.
மீனுமே ஆனால் வளருது. ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் கேன் வாட்டர் ஆட் பண்ண ஃபிஷ்ஷு க்ரோ ஆகுது. டிடிஎஸ் அதிகமாக இருந்தாலும் கேன் வாட்டர் ஆட் பண்ணாத ஒரு கம்ஃபா இருக்குது. அதுக்கும் அதே எக்ஸ்ட்ரா அம்பியேட்டு தான் இந்த 10-12 நாளாக போடுறேன். அதில் க்ரோத் ரிசல்ட் எனக்கு கண் கூட தெரியல, இதில் கண் கூட தெரியுது. ஸோ சம்திங் இருக்குது. டிடிஎஸ்ஸே கேன் வாட்டர் ஆட் பண்ணால் அதிகமாகுதுனாலும் க்ரோத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்றது தெரியலை. டிடிஎஸ் எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கீழே அந்த இம்போர்ட்டட் டேங்க் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஜிபிக்காக தான். ஸோ ஜிபி வந்து நம்ம கீழே கொண்டு போய் போட போகிறோம். அண்டு புதுசாக வாங்கின கம்ஃபா என்ன அப்படின்றத பார்த்துட்டு ஜிபி கீழே கொண்டு போகலாம். 10.7 அவர்கிட்ட லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தூக்கிட்டு வந்துட்டேன். பயங்கர குவாலிட்டி. ஸோ இதுக்கான டேங்க் வந்து மேலே தான் வச்சுக்க போகிறேன். இப்போ பார்ட்டிஷனில் இருக்குது. பட் தனி டேங்க் வந்து இப்போ ஜிபிக்கு போனோடனே எனக்கு டேங்க் ஃப்ரீ ஆயிரும். ஸோ இவருக்கு நான் தனி டேங்க்கை தான் வந்து கொடுப்பேன். அண்ட் ஃப்ளோரான்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இது 2 மட்டும் தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்க முடியல. நிறைய மீன் வச்சுருந்தோன்னா இறந்துது. முன்னெல்லாம் 2 ஃப்ளோரான் 1 ஃப்ளோரான் தான் வச்சுருப்பேன். எல்லாம் 1 அடி வரைக்கும் வளர்த்து சூப்பராக வச்சுருப்பேன். இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் இந்த கம்ஃபாவும் இந்த ஜிபியும் மட்டும்தான் இனி இருக்க போகுது. மற்றதெல்லாம் சேல் தான். இந்த ஃபீமேலுமே யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க. பெஸ்ட்டு ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கிடையாது. அவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்து நான் கொடுத்துட்றேன். இது F2 கம்ஃபா ஃபீமேலு. இவர் வந்து F2 மேல். இவரும் சேலில் தான் இருக்கார். செமையாக ஆக்டிவாக இருப்பார். எல்லாமே ரேட்டு கம்மியாகவே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா லாபத்தில் அப்படிலாம் யோசிச்சு தரல. ஸோ கம்மியாக கொடுத்துட்றேன், வேணும்னா கேளுங்க. தண்ணி மட்டும் இவ்வளோ மோசமாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்காங்கன்றத, ஃப்யூச்சரில் எப்படி மாறுறாங்கன்றதும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இவரை தான் வந்து நான் கீழே இம்போர்ட்டட் டேங்க்கில் போடலாம்னு நினச்சேன். ஏன்னா இவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கம்ஃபா பிடிக்கும். ஸோ அதனால் இவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கீழே வந்து டேங்க்குக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். இதை விட ஜிபி நல்லா அட்ராக்டிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியலை, போட்டு பார்த்தா தான் எதாக இருந்தாலும் தெரியும். ஸோ ஜிபி அட்ராக்டிவாக இருக்கும்னு தோன்றதுனால ஜிபி கீழே கொண்டு போகிறேன். அதே மாதிரி நான் ஜிபியும் வளர்த்ததில்லை. ஸோ கீழே டிஸ்பிளேக்கு போடுறப்ப எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பார்ப்பாங்க, வித்தியாசமாக ஒரு புது கலரில் ஒரு மீனை போட்டிருக்கேன்னு. அப்படிலாம் யோசிச்சு தான் ஜிபியை நான் கீழே கொண்டு போய் போடுறேன். க்ரோத்துமே வந்து இவருக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த 1 அடி வரைக்கும் ஃப்ளோரான் வளர்க்கணுன்றது ஆசை. ஏன்னா இப்போலாம் வளர்க்கவே முடியலை. ஸோ அதனால் இவர் மேபி 1 அடி வரலாம். நம்ம பாலாஜி ப்ரோ கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ் தான் இது, பிஜிபி அக்வா கிங்டம். இது வந்து குளத்தூர் 10.7 அவர்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றது. டக்குன்னு மாட்டிக்கிச்சு. தண்ணிக்கு வெளியே எப்படி இருக்கார்? இவருக்காகவே 1 வீக் சைக்கிள் பண்ண தண்ணி இது. இப்படிலாம் சைக்கிள் பண்ணி தான் மீனை விடுவேன்னு கிடையாது. வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லி 1 வீக்காக இதில் போடாமல் வச்சுருக்கேன். அதனால் சைக்கிள் ஆகிடுச்சு. கலர் நல்லா டல் ஆகிடுச்சு, பயங்கரமாக டல் ஆகிடுச்சு. இப்படி டக்குன்னுலாம் கலர் டல் ஆகுன்றதை நான் யோசிச்சே பார்க்கல. ஆனால் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா டல் ஆகிடுச்சு. மேலே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வலையில் தூக்கிட்டு வரவும் பயந்து டல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜிபியில் ஆகுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா கம்ஃபாலாக இப்படி தூக்கிட்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இவர் ஆனால் இப்போ நல்லா டல் ஆகிட்டார். எல்லோவே தெரியல, லைட் பிங்க் மட்டும் தான் ஏதோ ஓரளவுக்கு பாடியில் தெரியுது. இன்னும் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த டேங்கில் எப்படி சூட் ஆகிற பார்ப்போம். அடிக்கடி எப்படியும் மாற்றி போடுவேன். இனி திடீர்னு இங்கே கம்ஃபா போடுவேன், திடீர்னு இவர் கூட இங்கே போடுவேன். ஸோ மாற்றி மாற்றி தான் நான் போடுவேன். எப்படி ஃப்யூச்சரில் வராருன்னு பார்ப்போம். ஹம்பியோட ரிசல்ட்டு, கேன் வாட்ரு, இவ்வளோ மெனக்கெட்டு நான் ஃப்ளோரான் வளர்த்ததில்லை. சும்மா 150 ரூபா ஃபுட்டு போட்டால் எல்லாம் வளர்ந்து நிற்குங்க. இவ்வளோ மெனக்கட வேண்டியதாக போயிடுச்சு. வேர்த்து டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்து வேறு போய் டேங்க் க்ளீன் பண்ணணும். கம்ஃபாவுக்கு தனி டேங்க் கொடுக்கணும். அதில் கேன் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு அதை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அவங்க ஃப்ளோரான் வளரல ஏன் அப்படின்னு இருந்தாங்க, முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான 2 ரீசன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அந்த வளர்கிற வயசை தாண்டினதுக்கப்புறம் வாங்கி 1 வருஷம் ஆகிடுச்சு, வளர மாட்டுது. அதுக்கப்புறம் நான் ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறேன், வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன், நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா வளராது. வளர்கிற வயசு தான் 16-17 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர்ச்சி இருக்கும். இல்லை 20 வயசு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 வயசு வரைக்கும் தான் மனுஷன் வளருவானா, அவ்வளோதான் வளருவான். அதை தாண்டி வளர மாட்டான். ஸோ
ஸோ அதுதான் மீனுக்குமே அந்த வளர்ற வயசு தாண்டிடுச்சுன்னா growth இருக்காது. எதாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே பார்த்து பண்ணிடுங்க, இல்லைனா growth இருக்காது. அது ஒன்று. இன்னொன்று வந்து டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் growth இருக்காது. இது ஒன்று. நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தாலும் டிடிஎஸ் வந்து தண்ணியில் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபிஷ்ஷுக்கு growth அடி வாங்கும். ஸோ கண்டினியூஸ் வாட்டர் சேஞ்ச் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதும் வந்து எனக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. டிடிஎஸ் செக் பண்ணுறப்ப தான் புரிஞ்சுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.